அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு, குரூப் 2A தேர்வு வாயிலாக மொத்தம் 2327 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. குரூப் 2 தேர்வுக்கு ஜூலை 19ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 14ஆம் தேதி தேர்வு நடத்தப்படும் எனவும் கூறியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு, IAS, IPS, IFS உள்ளிட்ட சிவில் சர்வீஸ் முதுநிலை தேர்வுக்கான ரிசல்ட் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் இந்திய அளவில் 14,627 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தில் 650 பேர் தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளனர். மெயின் தேர்வு வரும் செப்டம்பர் 20ஆம் தேதி தொடங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு, இன்று முதல் 1 முதல் 5 வயது வரையிலான குழந்தைகள் இருக்கும் வீடுகளுக்கு ORS ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட் மற்றும் 14 ஜிங்க் மாத்திரைகள் வழங்கப்படும். அக்டோபர் 31ஆம் தேதி வரை வயிற்றுப்போக்கு தடுப்பு விட்டமின் A முகாம் நடைபெறும் எனவும் அமைச்சரான மா. சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். நான்காவது அறிவிப்பு, தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி வனத்துறை செயலாளராக பதவி வகித்து வந்த சுப்ரியா மருத்துவத்துறை செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல மருத்துவத்துறை செயலாளராக இருந்த கக்கன்தீப் பேடி ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளராக மாற்றப்பட்டுள்ளார். அதேபோல நீர்வளத்துறை செயலாளராக மணிவாசகம், சுற்றுச்சூழல் துறை செயலாளராக செந்தில்குமார் ஆகியோரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஐந்தாவது அறிவிப்பு, மாற்றுத்திறனாளிகள் வேலை இல்லாதவர்கள் திருநங்கைகளுக்கு ஆவின் கடை நடத்த அனுமதி கொடுத்து வருகிறோம் எனவும் தமிழகத்தில் ஆவின் நிர்வாகத்தின் கிளைகள் அதிகரிக்க தேவை உள்ளது எனவும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன எனவும் அமைச்சரான மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். ஆறாவது அறிவிப்பு, ஜூலை 31ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நபருக்கு எந்த வரி பொறுப்பும் இல்லை என்றால் காலக்கெடுவுக்கு பிறகும் வருமானத்தை தாக்கல் ITR தாக்கல் செய்வதற்கு நீங்கள் எந்த அபராதமும் செலுத்த வேண்டியதில்லை. ஏழாவது அறிவிப்பு, சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டரின் விலையானது 31 ரூபாய் குறைந்து 1809 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து 4வது மாதமாக வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டரின் விலை 1840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. எட்டாவது அறிவிப்பு, சிறு வணிக கட்டிடங்களுக்கு கட்டட முடிவு சான்று பெறுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சரான முத்துசாமி அறிவித்த ஒரு சில நாட்களிலேயே அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. சிறு வணிகர்கள் குடிநீர், கழிவுநீர், மின் இணைப்புகளை இனி எளிதாக பெறவும் முடியும். ஒன்பதாவது அறிவிப்பு, பழைய குற்றாலம் செல்லும் சாலையில் வன எல்லை தொடங்கும் பகுதியில் சோதனை சாவடி அமைக்க மாவட்ட நிர்வாகம் முதற்கட்ட அனுமதி வழங்கியுள்ளது. மே மாதம் பழைய குற்றால அருவி வெள்ளத்தில் சிறுவன் உயிரிழந்த நிலையில் அங்கு கடுமையான கட்டுப்பாடுகள் அமலாகின்றன. 10வது அறிவிப்பு, விண்வெளி துறையில் அடுத்த 10 ஆண்டுகளில் 10,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை வெளியீடு. 11வது அறிவிப்பு, தமிழகம் புதுச்சேரியில் ஜூலை 7ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரி, கோவையில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு, ஜூலை மாதத்தில் நாடு முழுவதும் உள்ள வங்கிகள் 12 நாட்களுக்கு மூடப்பட்டு இருக்கும் என இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. கடைசியாக 13வது அறிவிப்பு, கோடை சீசன் நிறைவடைந்ததை அடுத்து சினிமா படப்பிடிப்புக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை நீக்கப்பட்டுள்ளது. தாவரியல் பூங்கா உள்பட 7 முக்கிய சுற்றுலா தலங்களில் படப்பிடிப்பிற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. தோட்டக்கலை துறைக்கு சொந்தமான பூங்காக்களிலும் படப்பிடிப்பு நடத்த அனுமதி தேவைப்படுவோர் அணுகலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.